வணக்கம். இன்று கோவை மாநகரம் வந்ததில் மகிழ்ச்சி. मंच पर विराजमान भारतीय जनता पार्टी के प्रदेश के अध्यक्षा और यहां की जुझारू नेता डॉक्टर तमिलसाई सुंदरराजन जी, केंद्र में मंत्रिपरिषद के मेरे साथी श्रीमान पोन राधाकृष्णन जी, मंत्रिपरिषद के मेरे साथी प्रकाश जावड़ेकर जी, भारतीय जनता पार्टी के महासचिव श्रीमान मुरलीधर राव, हमारे पुराने साथी भाई एल गणेशन, मेरे भाषण का जिनका आपको लाभ मिलने वाला है एच राजा, सीपीआर, मोहन राजुलू, मंच पर विराजमान सभी वरिष्ठ महानुभाव और विशाल संख्या में पधारे हुए मेरे प्यारे भाइयों और बहनों, मैं कल्पना नहीं कर सकता हूं कि इतना बड़ा विशाल जनसागर मेरी नजर जहां तक पहुंचती है, मुझे सारे माथे ही माथे नजर आते हैं. மேடையில் இருக்கின்ற தமிழ்நாடு மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, என்னுடைய மந்திரி சபையிலே அமைச்சராக இருக்கின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு பிரகாஷ் ஜாவடேகர் அவர்களே, தேசிய பொதுச் செயலாளர் திரு முரளிதர் ராவ் அவர்களே, என்னுடைய உரையை மொழியாக்கம் செய்கின்ற திரு ராஜா அவர்களே, மோகன் ராஜுல் அவர்களே, சிபிஆர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற ஏனைய மூத்த கட்சியின் நிர்வாகிகளே, இங்கு ஜன சமுத்திரமாக இருக்கின்ற என்னுடைய பார்வை எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அந்த அத்தனை இடத்திலும் வெறும் தலையையே பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு ஒரு மக்கள் கடலாக கூடியிருக்கின்ற சகோதரர்களே, कोयम्बतूर हो, इरोड हो, तिरपुर हो, कई वर्षों से मेरा आना जाना रहा है. कार्यकर्ताओं के साथ, यहाँ के लोगों के साथ, यहाँ के समाज जीवन के लोगों के साथ कई बार मिल बैठ करके यहाँ की समस्याओं को जानने का, समझने का प्रयास किया है. जब मैं गुजरात में मुख्यमंत्री भी नहीं था तब भी मैं यहां आया करता था, और आज तमिलनाडु में प्रधानमंत्री बनने के बाद आया तो कई बार मैं, लेकिन सार्वजनिक सभा में बोलने का ये पहला अवसर है. और आपने जो स्वागत किया है, सम्मान किया है, आपने जो प्यार दिया है, मैं आपका बहुत बहुत आभारी हूं. கோவையாக இருந்தாலும் சரி, திருப்பூராக இருந்தாலும், ஈரோடாக இருந்தாலும் நான் பலமுறை இங்கு வந்திருக்கிறேன். இங்கு நம்முடைய செயல் வீரர்கள் மத்தியிலே, சமுதாய மக்கள் மத்தியிலே, நான் குஜராத்திலே முதல்வராக ஆவதற்கு முன்பாக கூட பலமுறை வந்து உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்காக நான் உங்களோடு கலந்து ஆலோசித்திருக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு, பிரதமரான பிறகு நான் கோயம்புத்தூருக்கு பல நிகழ்ச்சிகள் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த முறைதான் முதலாக பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்திக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் அளித்த உங்களுடைய அன்பு, ஆதரவு, அபிமானங்கள், அதற்கு நான் மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். मैं आज जब तमिलनाडु आया हूं तो मैं कोयम्बटूर की धरती से देशवासियों को एक प्रार्थना करना चाहता हूं कि पल भर के लिए
2 साल पुराने उन दिनों को जरा याद कर लीजिए, देश की क्या हालत बन गई थी। टुडे टीवी चालू करो, अखबार देखो, तो हर दिन एक नया घोटाला, एक नया भ्रष्टाचार, स्कैम हो, स्कैंडल हो, न जाने अनगिनत ऐसी घटनाओं का दौर चल रहा था कि देश निराशा की गर्त में डूब चुका था। यहां के नौजवान आशा खो चुके थे और देश का सामान्य मानवी सोच रहा था कि अब बद से बदतर होता जाएगा, परेशानियां बढ़ती जाएगी, जिंदगी में कुछ करने लायक बचेगा नहीं। ऐसा निराशा का माहौल 2 साल पहले हमें बराबर याद होगा। नहीं है तो जरा पुराने अखबार निकाल करके देख लीजिए, आपको सब चीजें याद आ जाएगी। கோயம்புத்தூரின் மண்ணிலிருந்து நான் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நிலை இருந்தது என்பதை பற்றி சிறிது சிந்தித்து பாருங்கள். டிவியை நாம ஆன் செஞ்சு பார்த்தோம்னா அன்றைக்கு புதிதாக ஒரு ஊழல் வெளியே வந்திருக்கும். மிகப்பெரிய ஊழல்கள், மகத்தான ஊழல்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஊழல்கள் வெளிவந்ததை பார்த்து இந்த நாட்டு மக்கள் நம்பிக்கையை இழந்திருந்தார்கள், விரக்தியிலே இருந்தார்கள். இளைஞர்களுக்கு எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை முழுமையாக அழிந்து போயிருந்தது. இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு குழந்தைக்கும் எதிர்காலம் இல்லை என்கின்ற நோக்கம், இந்த நாடு முன்னேறாது என்கின்ற ஒரு விரக்தியான சூழ்நிலை இந்த மாதிரி இருந்ததை சற்று நீங்கள் கடந்த காலத்தில் 2 ஆண்டுக்கு முன்பாக இருந்த சூழ்நிலையை சற்று நினைத்து பாருங்கள் என நான் கேட்டுக்கொள்கிறேன். आज 1.5 साल के भीतर दिल्ली में सरकार बनने के बाद पूरे देश में एक नया विश्वास पैदा हुआ है, नई आशा का संचार हुआ है और समाज के हर तबके के लोगों को, चाहे गांव में रहते हो, शहर में रहते हो, चाहे पढ़ते हो या नौकरी खोजते हो, चाहे कारखाने में काम करते हो, चाहे खेत में काम करते हो, माताएं बहनें हो, घर में बुजुर्ग हो, हर किसी को ये विश्वास पैदा हुआ है कि अब ये देश आगे बढ़ के ही रहेगा, ये देश नई ऊंचाइयों को पार करके ही रहेगा। இந்த 1.5 ஆண்டுகளிலே டெல்லியிலே நம்முடைய ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களிடம் நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இளைஞர்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. தாய்மார்களாக இருக்கலாம், இளம் பெண்களாக இருக்கலாம், வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவருக்கும் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவனாக இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கட்டும், நகரத்திலே வசிப்பவராக இருக்கட்டும், கிராமங்களிலே வசிப்பவராக இருக்கட்டும் அல்லது தொழிற்சாலைகளில் பணியாற்றுபவராக இருக்கட்டும், இன்று அனைத்து மக்களுக்கும் இந்த நாடு புதிய புதிய உயர் நிலைகளை நோக்கி மேலே செல்லும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இந்த 1.5 ஆண்டுகளிலே உருவாகி இருக்கிறது. कुछ लोग बहुत परेशान हैं, उनको बहुत तकलीफ हो रही है। पहले तो तकलीफ ये हो गई कि ये चाय बेचने वाला प्रधानमंत्री कैसे बन गया, और वो भी पूर्ण बहुमत से सरकार कैसे बना ली। 18 महीने हो गए, लेकिन ये लोग लोकतंत्र की भावनाओं को स्वीकार करने के लिए तैयार नहीं है, जनता जनार्दन के आदेश को स्वीकार करने के लिए तैयार नहीं है। अपने पराजय को
स्वीकार करने का मन नहीं बना पा रहे हैं और इसलिए उनको दिन रात ये सरकार चुभती है और उनके सपा शिलागारों को भी सरकार चुभती है। சில பேருக்கு வலிக்கிறது, கவலையாக இருக்கிறது. என்ன கவலை? எப்படிரா ஒரு தேநீர் விட்டு கொண்டிருந்த ஒருவன் இங்கு பிரதமராகிவிட்டார், அதிலும் பூரண பெரும்பான்மையோடு. அவர்களால் மக்களுடைய இந்த ஜனநாயக கட்டளையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு வலிக்கிறது, கவலை வருகிறது. அவர்களுடைய தோல்வியை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆகியவற்றை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. गरीबों के नाम पर राजनीति करने वाले, पिछड़ों के नाम पर राजनीति करने वाले, वंचितों के नाम पर राजनीति करने वाले इस बात को सहन नहीं कर पा रहे हैं कि कोई गरीब मां का बेटा, कोई पिछड़ा, कोई वंचित ये इस देश की बागडोर संभाले। ये बात उनके गले नहीं उतर रही है, क्योंकि उनको तो गरीबों के नाम पर राजनीति करने के सिवाय कुछ करना नहीं है। ஏழை மக்களின் பெயரிலே அரசியல் நடத்துபவர்கள், பிற்பட்ட மக்களின் பெயரிலே அரசியல் நடத்துபவர்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களின் பெயரிலே அரசியல் படுபவர்களுக்கு ஒரு ஏழை தாயின் மகன் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது இந்த நாட்டிலே ஒரு ஏழை தாயினுடைய மகனுடைய நிர்வாகத்தின் மூலம் நமக்கு கிடைப்பதை கண்டு அவர்களுக்கு என்ன கவலை? இதுவரை அவர்கள் ஏழைகள், பிற்பட்டவர்கள் பெயராலே அரசியல் நடத்தினார்கள், அது இனிமே முடியாதுங்கிறதுனால கவலையில் இருக்கிறார். पिछले 1.5 साल में एक भी स्कैंडल नहीं हुआ, एक भी स्कैम नहीं हुआ, कहीं ऐसी कोई आरोप नहीं लगे, तो इन लोगों को परेशानी है कि अब करे क्या इस मोदी का। இந்த 1.5 வருஷத்துல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை, யார் மீதும் குற்றம் சாட்ட முடியவில்லை, மெகா ஊழல்கள் இல்லை. அதனால இவங்களுக்கு இப்ப என்ன கவலை வந்துருச்சு? இந்த மோடியை என்னடா பண்றது? और इसलिए लोकसभा के अंदर तो हम काम कर पाते हैं, हो हल्ले के बीच कर पाते हैं, विरोधों के बीच कर पाते हैं, लेकिन राज्यसभा में ऐसे गुस्सा निकाल रहे हैं, मोदी तुझे दिखा देंगे, तू प्रधानमंत्री बन गए, अब देखते हैं तुम्हारा क्या होता है। ये क्या लोकतंत्र का तरीका है क्या? गरीबों की भलाई के निर्णय राज्यसभा में अटके पड़े हुए हैं। क्या ये नकारात्मकता, ये विरोधवाद, आपकी राजनीति कुछ भी हो, लेकिन कम से कम देश के गरीबों को बांध में मत लो। ஆனால் நாம் லோக்சபாவிலே, மக்கள் சபையிலே நம்மால் பணியாற்ற முடிகிறது. கூச்சல் குழப்பங்களுக்கு இடையிலே, இவர்களுடைய விரோதத்திற்கு இடையிலே, எதிர்ப்புக்கு இடையிலே நம்மால் மக்களவையிலே நம்ம நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிகிறது. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த மோடியை, ஒரு ஏழை பிற்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த இந்த மோடியை ராஜ்யசபாவில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க விட மாட்டோம், தீர்மானங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம். இந்த மாதிரியாக அவர்கள் இந்த நாட்டிற்கு எதிராக ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் राज्यसभा में நடந்து கொண்டிருக்கிறார்கள். आपको हैरानी होगी, जब मैं लोकसभा का चुनाव लड़ रहा था तब मैंने कहा था कि इस देश में कानूनों का इतना जंगल खड़ा कर दिया है, कानूनों का इतना जंजाल खड़ा कर दिया है कि सामान्य मानवी, अनपढ़ आदमी, गरीब आदमी, गांव का आदमी, वो बेचारे उस कानूनों में ऐसा फंसा रहता है कि जो जहां पहुंचना है वहां पहुंच भी नहीं पाता है. அதாவது நான் லோக்சபா தேர்தலின் பொழுதே, மக்களவை தேர்தலின் பொழுதே நான் சொன்னேன், இந்த நாட்டிலே சட்டங்கள் எண்ணிக்கைக்கு அதிகமாக காடு போல நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது.
சாதாரண படிக்காத ஏழை எளிய மக்கள் இந்த சட்டத்தை புரிஞ்சுக்க முடியாம அந்த சட்ட சிக்கலிலே அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். गरीबों के लिए तकलीफ पैदा करने वाले, मुश्किल पैदा करने वाले, कठिनाइयां पैदा करने वाले 1800 कानून मैंने ऐसे खोज के निकाला कि जिसकी कोई जरूरत नहीं है, वो कानून मुझे खत्म करने हैं. 700 कानून लोकसभा में पारित हो गया खत्म करने का, लेकिन राज्यसभा में वो खत्म नहीं करने दिया जाता है. राज्यसभा चलने नहीं दी जाती है. गरीब के हक को रोकने का पाप हो रहा है वहां पर. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான அவர்களுக்கு எதிரான சட்டங்கள் 1800 சட்டங்களை நான் தெரிவெடுத்து தெரியப்படுத்தினேன். இப்பொழுது அதே மக்களவையிலே 700 சட்டங்கள் நாம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஏழை மக்களுக்கு விரோதமானது அவர்களுக்கு எதிரான சட்டங்கள் மக்களவையிலே நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த சட்டங்களை நீக்குவதற்கு ராஜ்யசபாவிலே நமக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய பாவச் செயலாகும். हमारे यहां जो मजदूर काम करता है, जिन फैक्ट्रियों में उसको बोनस मिलता है, वो बोनस देने के नियम इतना पुराने हैं, उसके मानदंड इतने पुराने हैं कि आज बेचारे गरीब मजदूर को बोनस में कुछ हाथ नहीं लगता है. बच्चों के लिए मिठाई तक खरीद नहीं कर पाता, इतना देता है. हमने तय किया कानून बदलेंगे और मजदूरों को ज्यादा बोनस मिले, उसका इनकम का स्टैंडर्ड भी बढ़ाया जाएगा ताकि ज्यादा मजदूरों को इसका फायदा मिले. हमने लोकसभा में कानून पारित किया, लेकिन मजदूरों को बोनस देने वाला यह कानून राज्यसभा में अटक गया. मेरे मजदूरों के साथ ऐसा घोर अन्याय किया गया. தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுக்கின்ற சட்டம், அந்த சட்டமானது மிக பழமையானது. போனஸ் அவர்களுக்கு கொடுப்பதற்கான அளவுகோல் பழமையானது. அதனால தொழிலாளர்களுக்கு இப்பொழுது கிடைக்கின்ற அந்த போனஸ் குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போக கூட முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால அதில் மாற்றம் கொண்டு வந்து அவர்களுக்கு அதிகமான தொகை போனஸ் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய சட்டம் மக்களவையிலே அது நிறைவேறி இருக்கிறது. ஆனால் ராஜ்யசபாவிலே அதை தடுத்து வைத்திருக்கிறார்கள். தொழிலாளர் மக்களுக்கு விரோதமாக அங்கு காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. कुछ लोगों ने तय किया है, हो सके उतना झूठ बोलो, जितने झूठे आरोप इस सरकार पर लगा सकते हैं लगाओ, बार बार झूठ बोलो, जोर जोर से झूठ बोलो, जहां जाओ वहां झूठ बोलो, हर बात पर झूठ बोलो. एक ऐसा अभियान चला दिया है देश के अलग अलग लोगों को गुमराह करने का, समाज में बिखराव पैदा करने का, समाज में भाई भाई के बीच में दीवार पैदा करने का एक बहुत ही सोची समझी चाल के तहत देश के टुकड़े टुकड़े करने का पाप कुछ लोग कर रहे हैं, क्योंकि उनको सत्ता लोग देते हुए हैं और इसमें देश तोड़ने पर लगे हुए हैं. அதே போல இவர்கள் போற இடத்துல எல்லாம் பொய் சொல்றது, உரத்த குரலிலே பொய் சொல்றது, திரும்ப திரும்ப பொய் சொல்றது, எங்க போனாலும் பொய் சொல்றது. இந்த மாதிரியாக எதற்கு? மக்கள் மத்தியிலே சண்டை மூட்டுவதற்காக, சகோதரர்கள் மத்தியிலே சுவர் எழுப்புவதற்காக திட்டமிட்ட ரீதியிலே பொய்யானது பரப்பப்படுகிறது. இப்பொழுது पहले किसानों को भड़काने के लिए कोशिश की गई. जब किसानों ने देखा कि एक के बाद एक निर्णय ये सरकार ऐसे कर रही है कि जिसके कारण किसानों का भला होने वाला है. அதே போல விவசாயிகள் மத்தியிலே போய் சொன்னார்கள். விவசாயிகளுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நன்மைக்கான பல சட்டங்களும் திட்டங்களும் இந்த அரசால் கொண்டு வரப்படுகிறது. 2014 में मेरी सरकार नई बनी थी. मुझे ढेर सारे मुख्यमंत्रियों की चिट्ठियां आती थी. कुछ मुख्यमंत्रियों की 2-2, 4-4, 5-5 चिट्ठियां आती थी. और मैं नया प्रधानमंत्री बना था. और चिट्ठी किस बात की आती थी? मुख्यमंत्री मांग करते थे कि हमारे राज्य में किसानों को यूरिया चाहिए, भारत सरकार हमें यूरिया देने का प्रबंध करे. और मुख्यमंत्री गुस्सा व्यक्त करते थे भारत सरकार के प्रति. दूसरी तरफ यूरिया आता था,
तो काले बाजारी में बिकता था, यूरिया होता था तो कई राज्यों में किसानों को कतार लगानी पड़ती थी और पुलिस को लाठीचार्ज करना पड़ता था। ये जब मैं प्रधानमंत्री बना उसके शुरुआत के दिनों में ये सारी पुरानी जो विरासत थी वो हमारे नसीब में आई थी। 2014 முதலாக நான் அரசு அமைத்த பொழுது பல மாநில முதலமைச்சர்களிடமிருந்து எனக்கு கடிதம் வந்தது. சில முதலமைச்சர்கள் 2 தடவை 4 தடவை 5 தடவை எனக்கு கடிதம் அனுப்பினார்கள். எதற்காக? விவசாயிகளுக்கு யூரியா கிடைக்கல. யூரியா கிடைக்காத காரணத்தால் விவசாயிகள் அது குறைவாக, அதுக்கு டிமாண்ட் அதிகமானதுனால வரிசையில் நிற்கிறான். அதுல தள்ளுமுள்ளு, போலீஸ் லாட்டி சார்ஜ் பண்ணுது. இந்த மாதிரியாக மத்திய அரசாங்கத்தின் மீது கோபத்தோடு முதலமைச்சர்கள் அனைவரும் கடிதம் எழுதினார்கள். मेरे किसान भाइयों बहनों, ये 2015 का वर्ष ऐसा गया, किसी मुख्यमंत्री को भारत सरकार को यूरिया मांगने के लिए चिट्ठी नहीं लिखनी पड़ी। इस देश में कहीं पर भी यूरिया लेने के लिए गए हुए किसानों पर लाठीचार्ज नहीं हुआ। इस देश के किसी किसान को यूरिया काले बाजारी में खरीदना नहीं पड़ा, क्योंकि पहली बार हिंदुस्तान आजाद होने के बाद पहली बार सबसे ज्यादा यूरिया फर्टिलाइजर का उत्पादन ये 2015 में हुआ। இது 2015க்கு பிறகு ஏதாவது ஒரு முதலமைச்சருக்கு எங்கள் மாநிலத்திற்கு யூரியா வேண்டும் என்று கடிதம் எழுத வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. யூரியா வாங்குவதற்காக விவசாயிகள் போலீஸ் தடியடியை தாங்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. யூரியா எங்கேயும் கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. காரணம் என்ன? விவசாயிகளுக்கு தேவையான அளவிற்கான யூரியா 2015 நாம் உற்பத்தி செய்து காட்டியிருக்கின்ற காரணத்தினாலே. गन्ना किसान, यहां पर भी गन्ना के किसान हैं अलग अगल बगल में, चीनी की मिलें गन्ना किसान को पैसे देते नहीं। देश भर में गन्ना किसान के पैसे बकाया है। चीनी का उत्पादन ज्यादा हो गया, दुनिया के बाजार में चीनी को लेने वाला नहीं है, चीनी का दाम गिर गया, फैक्ट्री वाले किसान को पैसे नहीं दे रहे। ये दृश्य कई वर्षों से इस चक्र चलता रहा है। गन्ना किसान अपने पैसों के लिए बेचारा तरसता रहता है। அதே போல கரும்பு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள், இங்கேயும் கூட கரும்பு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் பலர் இருப்பீர்கள். அவர்களுக்கு சர்க்கரை உற்பத்தி அதிகமாய் அதனுடைய விலை குறைந்த காரணத்தினால தொழிற்சாலைகள் கரும்புக்கு விலை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு நிலுவைத் தொகை இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு எங்காவது விவசாயிக்கு தொழிற்சாலை கரும்புக்கு நிலுவைத் தொகை இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறதா? इतना ही नहीं, इन गन्ना किसानों की मदद करने के लिए भारत सरकार ने 6000 करोड़ रुपए का पैकेज दिया, लेकिन हमने तय किया कि हम चीनी मालिकों को ये पैसे नहीं देंगे। हम जनधन अकाउंट में किसान के खाते में सीधे पैसा जमा करवाएंगे और आज देश में पहली बार किसानों को डायरेक्ट पैसे देने की हमने व्यवस्था करवाई। அது மாத்திரமல்ல, மத்திய அரசாங்கம் 6000 கோடி ரூபாய் இந்த விவசாயிக்கு இருக்கின்ற நிலுவைத் தொகை கொடுப்பதற்காக முடிவு செய்தோம். ஆனால் இந்த பணத்தை மில்லு முதலாளிகளுக்கு கொடுக்க மாட்டோம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கில் விவசாயிக்கு நேரடியாக இந்த 6000 கோடியை கொடுப்போம்னு சுதந்திர இந்தியாவில் முதலாக விவசாயிக்கு அவனுடைய கரும்பின் நிலுவைத் தொகையை நேரடியாக கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். इतना ही नहीं, हमें एक्सपोर्ट पॉलिसी में बदलाव किया। हमने रॉ शुगर के लिए नए नियम बनाए। हमने इंपोर्ट के ऊपर कड़क प्रतिबंध लगाने की व्यवस्था की। इन सब का परिणाम यह आया कि आज हम किसान को मदद कर सके इस स्थिति में पहुंच गए। அதே போல சர்க்கரைக்கான ஏற்றுமதி இறக்குமதி விதிகளில் நாம் மாற்றம் கொண்டு வந்தோம். இறக்குமதிக்கான எக்ஸைஸ் டியூட்டி அதை நாம் அதிகப்படுத்தின காரணத்தினால
சர்க்கரைக்கு இங்கு விலை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தோம். அதனால விவசாயிகள், கரும்பு உற்பத்தி செய்த விவசாயிகள் பலன் அடைந்திருக்கிறார்கள். सबसे बड़ा निर्णय किया बायोफ्यूल का, इथेनॉल बनाने का निर्णय किया और वो पेट्रोल के अंदर डीजल में मिक्स करने की दिशा में आगे बढ़े और आज शुगर फैक्ट्रियों में से इथेनॉल बनता है. उसके कारण जो किसान बेचारा शुगर केन पैदा करता था, उसको जो कठिनाई होती थी, उसको मुक्ति मिल जाए, ऐसा एक लंबे अरसे को फायदा होने वाला इस सरकार ने निर्णय किया. அது மட்டுமல்ல, கரும்பு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு நீண்ட நாள் தீர்வு காண்பதற்காக பயோஃபியூவல் எரிசக்திக்கு எத்தனால் உற்பத்தி செய்வதற்காக நாம் சர்க்கரை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்தோம். அதனால டீசல்ல, பெட்ரோல்ல எத்தனால் கலக்கின்ற முறையை கொண்டு வந்த காரணத்தினால் இன்று கரும்பு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனை குறைய துவங்கி இருக்கிறது. इस देश में पल्सीज, दाल वगैरह उसकी खेती किसान कम कर रहा था. ज्यादा से ज्यादा गेहूं और चावल तक जाता था क्योंकि एमएसपी में उसको पैसा मिलना तय होता था. देश को दाल की जरूरत थी, पल्सीज की जरूरत थी. गरीब आदमी को खाने के लिए दाल चाहिए. अगर उसके शरीर में प्रोटीन चाहिए तो उसके लिए दाल खाना जरूरी है. सरकार ने एक बहुत बड़ा निर्णय किया, गरीबों के लिए किया, किसानों के लिए किया कि अब पल्सीज में भी एमएसपी रहेगा, मिनिमम सपोर्ट प्राइस रहेगी. इतना ही नहीं, उसको परचेज करने का काम सरकार ने किया और इसके कारण पहली बार देश का किसान अब पल्सीज की खेती में आगे बढ़ रहा है. और आने वाले दिनों में देश को जिस प्रकार के पल्सीज की जरूरत है, उस पल्सीज की रिक्वायरमेंट मेरे देश का किसान पूरी करने के लिए तैयारी कर रहा है. அதே போல தானியங்களும் பருப்பு வகைகளும் உற்பத்தி செய்வது குறைந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், நெல்லுக்கும் கோதுமைக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கிறது. அதனால விவசாயிகள் அதிகபட்சமாக நெல், கோதுமை இதை விவசாயம் செய்வதற்கு ஆர்வம் காட்டினார்கள். அதனால பருப்பு வகைகள், தானியங்கள் உற்பத்தி குறைந்தது. ஆனால் உடம்புல புரோட்டீன் சத்து நமக்கு தேவை என்று சொன்னால் தானியங்களும் பருப்பு வகைகளும் உற்பத்தி செய்ய வேண்டியது அவசியம். ஆகவே முதலாக நம்முடைய அரசு தானியங்களுக்கும் பருப்பு வகைகளுக்கும் கூட குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்திருக்கிறோம். ஆகவே விவசாயிகள் இனிமேல் தானியங்கள், பருப்பு வகைகள் உற்பத்தி செய்வதிலே கவனம் செலுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. पहले कोई प्राकृतिक आपदा होती थी तो किसान को मुआवजा मिलने में दिक्कत होती थी. नियम इतने पुराने थे कि किसान के हाथ कुछ लगता नहीं था. हमारी सरकार आने के बाद प्राकृतिक आपदा में किसानों को मदद करने के सारे नियम बदला दिए और पूरे हिंदुस्तान के किसानों ने दिल्ली में बैठी हुई सरकार की तारीफ की कि प्राकृतिक संपदा में अब टिकने की ताकत हमको सरकार ने दी है. अब मुसीबतों से जल लड़ने के लिए हम तैयार हो गए. क्रॉप अगर नुकसान होता है, अगर बाढ़ आ गई, ओले गिर गए, விவசாயிகளுக்கு இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற நஷ்டத்தினை ஈடு செய்வதற்காக புதிய திட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இனிமேல் இயற்கை சீற்றத்தால், வெள்ளத்தாலே, பஞ்சத்தாலே விவசாயிக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுமானால் அதனை ஈடு செய்வதற்கான முயற்சிகளை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. हमारे देश का किसान क्रॉप इंश्योरेंस में कभी जुड़ना नहीं चाहता था. इतनी सरकारें आई, इतने क्रॉप इंश्योरेंस की योजनाएं आई, 20% से ज्यादा देश का किसान क्रॉप इंश्योरेंस नहीं करवाता था क्योंकि इंश्योरेंस के नियमों में गड़बड़े थी. किसान को पैसा बहुत देना पड़ता था. हमने इस बार इतना बड़ा महत्वपूर्ण निर्णय किया है कि किसान सिर्फ 2%, 1.5% में अपना इंश्योरेंस ले सकता है. और मैं चाहता हूं कि जो भी मेरी बात सुनते हैं, किसानों की मदद करने के लिए, किसानों को इंश्योरेंस लेने के लिए प्रेरित कीजिए. उसकी जिंदगी में कभी कोई संकट आएगा तो सरकार उसके साथ पूरी तरह खड़ी रहेगी. இதே போல பயிர் காப்பீடு திட்டம், பல்வேறு பயிர் காப்பீடு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் 20% விவசாயிகள் தான் பயிர் காப்பீடு திட்டத்தை மேற்கொண்டார்கள். அதற்கு காரணம் என்ன? அதற்கான தொகை, பிரீமியம் தொகை அதிகமாக இருந்தது. அதுல சட்ட திட்டங்கள் கடுமையாக இருந்தன.
ஆகவே இந்த அரசாங்கம் இப்பொழுது புதிய பயிர் காப்பீடு திட்டம் அறிவித்திருக்கிறது. 2%, 2.5% மாத்திரம் பிரீமியம் கட்டினா போதும், விவசாயிக்கு பயிர் காப்பீடு திட்டமானது அமல்படுத்தப்படும். ஆகவே இனிமேல் விவசாயிகள் பயிர் இழப்பின் மூலமாக அவர்கள் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை இருக்காது. இந்த அரசாங்கம் என் கஷ்டத்தை போக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. இங்கு வந்திருக்கிற உங்களிடம் கேட்கிறேன், விவசாயிகளிடம் போய் இந்த திட்டத்தை சொல்லுங்கள். 60 साल में जो किसानों को नहीं मिला था वो 16 महीने के भीतर भीतर किसानों को मिल गया और उसके कारण कुछ लोगों की नींद उड़ गई है. उनको लग रहा है ये मोदी का क्या करे, ये तो किसानों की सेवा में लग गया, इसके कारण उनको नींद नहीं आती है. 60 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு கிடைக்காத திட்டங்கள் இந்த 16 மாதத்திலே கிடைத்திருக்கிறது. அதனால ரொம்ப பேருக்கு தூக்கம் போச்சு. விவசாயிகளின் நலன்களில் ஈடுபடுகின்ற இந்த மோதியை நாம என்ன பண்றது? अब उन्होंने पिछले दिनों हमने डॉक्टर बाबा साहब आंबेडकर की 125वीं जयंती मनाई. भारत रत्न डॉक्टर बाबा साहब आंबेडकर का हमने गौरव गान किया. पहली बार डॉक्टर बाबा साहब आंबेडकर के हमने सिक्के निकाले, पोस्टल स्टैम्प निकाला, पार्लियामेंट में 2 दिन के लिए संविधान और बाबा साहब आंबेडकर की 125वीं जयंती पर डिबेट की. लंदन के बाबा साहब आंबेडकर जहां पढ़ते थे वो मकान सरकार ने लिया, स्मारक बनाया. मुंबई में इंदु मिल जहां बाबा साहब ने श्वास छोड़ी थी, अंतिम क्रिया हुई थी, उस चैत्य भूमि को बनाने के लिए इंदु मिल हमने बाबा साहब आंबेडकर के स्मृति में दे दी. हमने दिल्ली में बाबा साहब आंबेडकर के लिए 2 भव्य स्मारक बनाने की दिशा में कदम उठाए. बाबा साहब आंबेडकर जिनको पूरी तरह भुला दिया गया था, बाबा साहब आंबेडकर जिनके विचारों को दबोच दिया गया था, उस बाबा साहब आंबेडकर के लिए एक के बाद एक हम जब काम करने लगे, दलित, पीड़ित, शोषित, वंचितों के लिए काम करने लगे, तो ये भड़क गए. उनको लगता था ये तो हमारा ठेका था, ये तो हमारे वोट है. अब मोदी बाबा साहब आंबेडकर की पूजा करने लग गया है. मोदी बाबा साहब आंबेडकर के 125 साल मना रहा है. मोदी बाबा साहब आंबेडकर के सिक्के निकाल रहा है. मोदी बाबा साहब आंबेडकर के नाम पर पार्लियामेंट चला रहा है, चर्चाएं कर रहा है. अब मोदी से दलितों को जाने से रोकना पड़ेगा, दलितों को पीछे लेना पड़ेगा. और इसलिए दलितों के नाम पर झूठ फैलाया जा रहा है, लोगों के आंख में धूल झोंकी जा रही है और मेरे दलित, पीड़ित, शोषित, वंचित भाइयों को भड़काने का पाप किया जा रहा है. அதே போல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது ஆண்டு விழா நாம் எடுத்திருக்கோம். அவர் பேரில் அவருக்கு ஸ்டிக்கர், ஸ்டாம்ப் இதெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. பாராளுமன்றத்திலே 2 நாட்கள் அரசியல் சட்டத்தை தந்த அம்பேத்கர் அவர்களை பற்றி, அரசியல் சட்டம் பற்றி 2 நாட்கள் விவாதம் நடத்தி இருக்கிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த லண்டன்ல அவர் படித்த பொழுது இருந்த அந்த வீடு இப்பொழுது நினைவு சின்னமாக்கப்பட்டிருக்கிறது. அதை அரசாங்கம் விலைக்கு வாங்கி இருக்கிறது. அதே போல மும்பையிலே எந்த இடத்திலே அவர் இறுதி மூச்சை விட்டாரோ அந்த இடத்திலே அவருக்கு நினைவு சின்னம் கட்டுவதற்கான முயற்சி மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரியாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவுகளுக்காக அதை யாரெல்லாம் மறந்து போயிருந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் நாம் இது அனைத்தையும் செய்யும் பொழுது அவர்களுக்கு இப்பொழுது கவலை வந்திருக்கிறது. இது தலித் மக்களுடைய ஓட்டு வங்கிக்கு நம்ம தானே முழு கான்ட்ராக்ட். இப்ப மோடி அவர்கள் அவர் ஆட்சியில் 125வது ஆண்டு விழா நடக்கிறது, பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கிறது, அவர் வாழ்ந்த வீடுகள் நினைவு சின்னமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் தலித் மக்கள் மோடியின் பின்னால் போனா நமக்கு என்ன ஆகும்? அதனால பொய்களும் தலித் மக்கள் கண்களிலே மண்ணை தூவி இவர்கள் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது தலித் மக்கள் மோடி அவர்கள் பக்கம் போகாமல் நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக दलितों, पीड़ितों, शोषितों, वंचितों उनको भड़काने के लिए झूठ फैलाया जा रहा है कि मोदी रिजर्वेशन खत्म कर देने वाला है. ऐसे झूठ फैलाने वाले लोगों को मैं कहना चाहता हूं, हमारे तत्व ज्ञान को समझने की कोशिश कीजिए.
शरीर कितना मजबूत क्यों ना हो, ऊंचाई अच्छी हो, वजन अच्छा हो, जेब में पैसे भरपूर हो, सब कुछ हो, खाना बढ़िया खाता हो, सब कुछ हो, लेकिन अगर एक हाथ दुर्बल हो तो उस शरीर को कभी स्वस्थ नहीं कहा जाता। एक आंख अगर दुर्बल हो तो उस शरीर को भी स्वस्थ नहीं कहा जाता। संपूर्ण भारत माता तब स्वस्थ होती है जब मेरे 125 करोड़ देशवासी स्वस्थ होते हैं, मेरे दलित ताकतवर होते हैं, मेरे पीड़ित ताकतवर होते हैं, मेरे वंचित ताकतवर होते हैं। समाज का दबा हुआ वर्ग 60 साल से जो विकास की प्रतीक्षा कर रहा है, उसको अगर अवसर नहीं मिलेगा तो देश कभी आगे नहीं बढ़ेगा। और इसलिए हमारा प्राथमिकता है गरीबों का भला, दलितों का भला, वंचितों का भला, शोषितों का भला, इसी को लेकर के हम काम कर रहे हैं। தலித் மக்கள் மோடியின் பின்னால் செல்லுகிறார்கள் என்று இப்பொழுது பொய் பரப்புகிறார்கள், அவர்களை தூண்டி விடுகிறார்கள். என்ன சொல்றாங்க? மோடி அவர்கள் தலித் மக்களுக்கு இருக்கின்ற இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார் என்று. அவருக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தலித் மக்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் முன்னேற வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஒருத்தன் அழகா இருக்கலாம், நல்ல உணவு இருக்கலாம், அவனுக்கு நல்ல உடை உடுத்தி இருக்கலாம், ஆனால் ஒரு கை அவனுக்கு நொண்டியா இருக்குமானால் அவன் நல்லா இருக்கான், ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு ஒரு கண் ஊனமா இருக்குமானால் அவன் நொண்டிய அவன் ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆகவே பாரத தேசத்தில் இருக்கின்ற தலித் மக்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்பட்டவர்கள், இவர்கள் அனைவரும் முன்னேறினால்தான் பாரத தேசமே 125 கோடி மக்கள் உள்ள இந்த சமுதாயம் ஆரோக்கியமானதாக இருக்க முடியும். ஆகவே இந்த விதத்திலே நாம் உறுதியோடு செயல்படுவோம். जो लोग आरक्षण के नाम पर झूठ फैला रहे हैं, भ्रम फैला रहे हैं, सरकार को कटघरे में खड़े करने के लिए समाज को बहका रहे हैं, मैं उन लोगों को कह रहा हूं, कान खोल करके सुन लीजिए। जब तक बाबा साहब आंबेडकर का नाम रहेगा, इस देश में कोई किसी की अनामत नहीं हटा सकता, कोई रिजर्वेशन नहीं हटा सकता। बाबा साहब आंबेडकर की अमरता से जुड़ा हुआ है और इस पर कोई हाथ नहीं लगा पाएगा। ये मैं देशवासियों को विश्वास दिलाना चाहता हूं। दलित மக்களை தூண்டிவிட்டு அரசாங்கத்திற்கு எப்படியாவது பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சிலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், நான் காதை நீட்டி வைத்துக் கொண்டு கேளுங்கள், உங்கள் காதை தீட்டிக் கொண்டு. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பெயர் இருக்கின்ற வரை தலித் மக்களுக்கு எந்த விதமான வஞ்சனையும் யாரும் செய்ய மாட்டார்கள். இடஒதுக்கீடு என்பது இருக்கும் என்பதை நான் இங்கே உறுதிப்படுத்துகிறேன். भाइयों बहनों, देश को आगे बढ़ना है तो देश में एकता चाहिए, सद्भावना चाहिए, शांति चाहिए। यही राजमार्ग है जो विकास की नई ऊंचाइयों को पार करने के लिए इसकी पहली शर्त होता है। சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாடு முன்னேற வேண்டுமானால் தேசத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும், நல்லிணக்கம் இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும். ஆகவே பல உயரங்களை இந்த நாடு அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தேவைகள், சவால்கள் इவை. आज दुनिया के कोई भी रिपोर्ट देख लीजिए, वर्ल्ड बैंक का रिपोर्ट हो, IMF का रिपोर्ट हो, क्रेडिट एजेंसीज का रिपोर्ट हो, सारी दुनिया एक स्वर से कह रही है कि दुनिया की जितनी भी बड़ी इकोनॉमी है उसमें अगर कोई तेज गति से आगे बढ़ने वाली इकोनॉमी है, जिसका जीडीपी तेज गति से आगे बढ़ रहा है, तो वो उस देश का नाम है हिंदुस्तान। मेरे प्यारो, हिंदुस्तान। இன்றைய தினம் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு பொருளாதார அமைப்புகள், அது IMF இருந்தாலும் சரி, உலக வங்கியா இருந்தாலும் சரி, அல்லது ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற கிரெடிட் ஏஜென்சி, யாரா இருந்தாலும் அவர்களுடைய கருத்து ஒத்த கருத்து இருக்கிறது. என்ன? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியிலே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, முன்னேறி கொண்டிருக்கிறது என்று இருக்குமானால் அது ஹிந்துஸ்தான் தான்.
அதுதான் வேகமாக வளர்கின்ற நாடு என்பது எல்லாருடைய ஒத்த கருத்தையும் நம்மால் பார்க்க முடியும். मेरे नौजवान मित्रों, इस देश का सौभाग्य है कि आज हमारे देश में 65% जनसंख्या 35 से कम आयु की है। हमारा देश जवान है, हमारे जवानों के सपने भी जवान हैं और इसलिए देश की दौड़ने की ताकत भी जवानों जैसी है। இளைஞர்களே, நண்பர்களே, இந்த நாடு நாம் மிகவும் பாக்கியம் பெற்ற நாடு. ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற 65% மக்கள் 35 வயதிற்கு குறைவாக இருப்பவர்கள். ஆகவே இந்த நாடு இளமையான நாடு. ஆகவே இந்த நாட்டிலே நாம் ஓடுகின்ற சக்தி பெற்ற ஒரு இளமையான தேசம் இது என்பதிலே பெருமை கொள்ள முடியும். हमने मेक इन इंडिया का अभियान चलाया है। मेक इन इंडिया का अभियान इसलिए चलाया है ताकि हिंदुस्तान में पूंजी आए, कारखाने लगे और मेरे नौजवानों को रोजगार मिले और उस दिशा में बहुत तेजी से काम आगे बढ़ रहा है। मुझे खुशी होती है कि पिछले दिनों मेरे पास जानकारी आई, फॉरेन डायरेक्ट इन्वेस्टमेंट में 39% इजाफा हुआ, 39% इंक्रीज हुआ है। இளைஞர்களே, நண்பர்களே, மேக் இன் இந்தியா திட்டம் நாம் ஏன் கொண்டு வந்திருக்கிறோம்? மேக் இன் இந்தியா திட்டம், இந்தியாவிலே உற்பத்தி செய்வோம் என்கின்ற திட்டத்தின் காரணமாக தான் இங்கு மூலதனமானது வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை என்னால் சொல்ல முடியும். அந்நிய நாடு நேரடி முதலீட்டிலே 39% வளர்ச்சி இந்த ஓராண்டிலே ஏற்பட்டிருக்கிறது. देश में जब भी इकोनॉमी की बात होती है तो दो ही विषयों की चर्चा होती है, प्राइवेट सेक्टर, पब्लिक सेक्टर। मैंने उससे एक कदम और आगे बढ़ा दिया है। यह देश प्राइवेट सेक्टर अपना काम करेंगे, पब्लिक सेक्टर अपना काम करेंगे। देश की ताकत तो पर्सनल सेक्टर में है और मेरी सरकार पर्सनल सेक्टर को बढ़ावा देना चाहती है। एक एक व्यक्ति को एंटरप्रेन्योर बनाना चाहती है। जॉब सीकर नहीं, जॉब क्रिएटर बने, ऐसे नौजवान मैं करना चाहता हूं तैयार। உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளிலே பொருளாதார வளர்ச்சி பற்றி பேசுவதென்றால் இரண்டு விஷயத்தை பேசுகிறார்கள். ஒன்று பொதுத்துறை, இன்னொன்று தனியார் துறை. ஆனால் இந்த இரண்டு தவிர மூன்றாவது துறை ஒன்றைத்தான் நான் கவனிக்கிறேன். அது தனி மனிதன் துறை. தனி மனிதன் பொருளாதார முன்னேற்றம் பெற வேண்டும். இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் வேலை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும். और इसलिए सरकार ने मुद्रा योजना चालू की है। पहले हमने जनधन अकाउंट खोले, अब मुद्रा योजना चालू की है। उस मुद्रा योजना के तहत सामान्य मानवी, सब्जी बेचने वाला हो, कपड़ों की इस्त्री करने वाला धोबी हो, बाल काटने वाला नाई हो, अखबार बेचने वाला हो, दूध बेचने वाला हो, चाय बेचने वाला हो, पकोड़े बेचने वाला हो, सामान्य मानवी, उनको पैसे चाहिए, पैसे मिलते नहीं है, साहूकार ब्याज लेता है और उनकी जिंदगी में कभी अच्छे दिन नहीं आते हैं। भाइयों बहनों, मुद्रा योजना के तहत हमने ऐसे गरीबों को किसी भी प्रकार की गारंटी के बिना रुपये देना शुरू कर दिया और उसका परिणाम आया, 2 करोड़ से ज्यादा परिवारों को पैसा मिला। 95,000 करोड़ रुपए से ज्यादा पैसा मिला और वे अपने पैरों पर खड़े हुए खुद को तो पेट भरते हैं और भी 2-3 लोगों को काम पे लगा के उनका भी पेट भरना शुरू किया है। ஆகவேதான் நம்முடைய அரசாங்கம் முத்ரா யோஜனா திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சாதாரணமா தேநீர் விற்பவராக இருக்கலாம், இல்ல ஒரு சலவை தொழிலாளியா இருக்கலாம், இல்ல முடிதிருத்தம் வைத்திருப்பவராக இருக்கலாம், இல்ல நியூஸ் பேப்பர் போடுற பையனா இருக்கலாம். இந்த மாதிரியான சிறிய சிறிய வேலைகள் செய்பவர்களுக்கு மூலதனம் தேவையாக இருக்கு. அது நாம வட்டிக்காரன்ட்ட போனா அவன் வட்டி வாங்குறான், கந்து வட்டி. அதனால இவர்களுக்கு மூலதனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதுவரை நண்பர்களே 2 கோடி குடும்பங்களுக்கு இந்த முத்ரா யோஜனா திட்டத்தின் மூலமாக இதுவரை கடன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 95,000 கோடி ரூபாய்
முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமாக இப்பொழுது கடன் அளிக்கப்பட்டிருக்கிறது. इतना ही नहीं, देश के नौजवानों को हुनर सिखाने के लिए अलग स्किल डिपार्टमेंट बनाया, स्किल डेवलपमेंट के लिए अभियान चलाया, दुनिया के जिन देशों में स्किल डेवलपमेंट में ताकत है उनको भी जोड़ने का प्रयास किया. देश के करोड़ों करोड़ों नौजवानों के हाथ में स्किल देना, हुनर देना, उसका एक बहुत बड़ा अभियान चलाया है ताकि कभी इस नौजवान को रोजगार के लिए तड़पना न पड़े. அதே போல இளைஞர்களுக்கு திறமை வளர்ப்பதற்காக ஸ்கில் டெவலப்மெண்ட், அதற்கான மிகப்பெரிய திட்டம், அதற்கென்றே ஒரு புதிய மந்திரி சபை உருவாக்கி இருக்கிறோம். இந்த மாதிரியாக திறமை கொடுப்புகின்ற அமைப்புகளை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக இனிமேல் நம்முடைய இளைஞர்கள் கையில வேலை செய்ய வேலை இல்லை, திறமை இல்லை என்று அவர்கள் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இனிமேல் ஏற்படாது என்கின்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். उसी प्रकार से सरकारी नौकरियों में अगर पहचान नहीं है, रिश्तेदारी नहीं है, कोई जानकार नहीं है, कोई दलाल नहीं है, कोई करप्शन के पैसे नहीं है, तो नौजवान इंटरव्यू में फेल हो जाते थे, उनको नौकरी नहीं मिलती थी. दिल्ली में बैठी हुई सरकार ने महत्वपूर्ण निर्णय किया, तीसरे और चौथे वर्ग के कर्मचारियों की कोई इंटरव्यू नहीं होगा, उसके एग्जाम के मेरिट के आधार पर उसको नौकरी दे दी जाएगी. भारत सरकार ने बहुत बड़ा फैसला किया, भ्रष्टाचार भी गया और हमारे नौजवानों को किसी के पीछे पीछे जो लगना पड़ता था और अपने रुपये जाते थे, सम्मान जाता था, उनको बचाने का एक बहुत बड़ा काम इस निर्णय से हमने कर दिया. அதே போல அரசாங்க உத்தியோகத்தில் நமக்கு தெரிஞ்சவர் இல்ல, புரோக்கர் இல்ல, லஞ்சம் கொடுக்க பணம் இல்ல, அதனால அரசு வேலை கிடைக்கல என்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து இளைஞர்களுக்கு இனி புரோக்கர் கிட்ட போக வேண்டாம், இனிமே நமக்கு ஆள் இல்லையேன்னு யார் பின்னாடியும் தெரிய வேண்டாம். அவங்க எக்ஸாமினேஷன் கிளாஸ் 3 கிளாஸ் 4 இந்த 2 பொறுப்புகளுக்கும் பரீட்சையில் வாங்கின மார்க்கினுடைய மதிப்பெண்ணின் அடிப்படையில் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு திட்ட முடிவினை மத்திய அரசாங்கம் எடுத்தது. हमने एक अभियान चलाया, स्टार्टअप इंडिया, स्टैंड अप इंडिया. हमारे देश के नौजवानों के पास बुद्धि है, क्षमता है, वे अपने पैरों पर नई चीज करने को तैयार है और इन दिनों भारत में वो ताकत है, वो दुनिया का स्टार्टअप कैपिटल बन सकता है. हमारे नौजवान हिम्मत के साथ नए प्रयोग करने के लिए तैयार है, इनोवेशन करने के लिए तैयार है, नए तरीके ढूंढने के लिए तैयार है और इन दिनों जीवन के हर क्षेत्र में इनोवेशन करके नौजवान नए नए स्टार्टअप शुरू कर रहे हैं और बड़े बड़े सपने लेकर के सही दिशा में मजबूत कदम रख रहे हैं. அதே போல ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், எழுந்திருப்போம் நின்றுவோம், இந்த திட்டத்தின்படி புதிதாக தொழில் அமைக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அவர்களுக்கு திறமை இருக்கிறது, அவர்களிடம் அறிவு இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு அரசாங்கம் நிதி கொடுத்து உதவுவதற்காக இந்த மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். मेरे प्यारे नौजवान दोस्तों, भारत की जो युवा शक्ति है उसके लिए नए नए अवसर पैदा करना, उनकी शक्ति को लेकर के देश को आगे बढ़ाना, चाहे देश का किसान हो, चाहे का दलित, पीड़ित, शोषित, वंचित समाज हो, हमारी माताएं बहनें हो, हमारी खेती हो, हमारा पशुधन हो, हमारे नौजवान हो, सबको साथ लेकर के एक नई ताकत के साथ भारत आगे बढ़ना चाहता है, आपके सपनों को पूरा करना चाहता है और हमारी तरफ से मेहनत करने में कोई कमी नहीं रहती, दिन रात लगे रहते हैं. ये देश को आगे ले जाने के लिए मुझे आपका साथ और सहकार चाहिए. இளம் நண்பர்களே, இந்த நாட்டில் இருக்கின்ற பிற்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர், கிராமத்தில் இருக்கிற நண்பர்கள், நகரத்தில் இருப்பவர்கள், தாய்மார்கள், பசு இனங்கள், இது எல்லாவற்றிற்குமான திட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான முயற்சியிலே அரசாங்கமானது இறங்கி இருக்கிறது. உங்களுடைய முயற்சியிலே, ஆதரவிலே, என்னுடைய உழைப்பில் எந்த குறையும் இருக்காது. ராப்பகலாக உங்களுக்காக உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே உங்களுடைய ஆதரவோடு இந்த நாடு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். मैंने तो बहुत थोड़ी चीजें बताई हैं,
लेकिन पिछले 1.5 साल में कोई एक दिन ऐसा नहीं गया कि कोई न कोई अच्छा काम न किया हो, कोई अच्छा इनिशिएटिव न लिया हो। सारी बातें मैं बताऊं तो मुझे महीनों तक तमिलनाडु में रह करके बताने के लिए बैठना पड़ेगा। इतने सारे काम करने का हमें सौभाग्य मिला है। मैं फिर एक बार आपके समर्थन के लिए, आपके आशीर्वाद के लिए आपका बहुत बहुत आभारी हूं। உழைப்பு என்பது சாதாரண விஷயம். இந்த 1.5 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்னுடைய அரசாங்கம். இதை பற்றி முழுமையாக பேச வேண்டுமானால் நான் தமிழ்நாட்டிலேயே தங்கிவிட வேண்டும், அந்த அளவிற்கு சொல்ல முடியும். ஆகவே நண்பர்களே, உங்களுடைய ஆதரவோடு ஆசையோடு இந்த நாட்டை முன்னேற்றி செல்வோம் வாருங்கள். फिर एक बार इस विराट जनसभा के लिए आप लोगों को कोटि कोटि धन्यवाद, वणक्कम। மீண்டும் இந்த மிக மகத்தான ஜனசமுத்திரத்திற்காக என்னுடைய கோடி கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். दोनों मुट्ठी बंद करके मेरे साथ बोलिए, भारत माता की जय। ताकत इतनी चाहिए पूरे तमिलनाडु में सुनाई दे, बगल में केरल में भी सुनाई दे। भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय। बहुत बहुत धन्यवाद, वणक्कम।